Hello dear 10th standard students. So 10th standard maths chapter 2 numbers and sequences exercise 2.3 first question இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷன்ஸும் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் பேர் டவுட்ஸ் எப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை கிளியராக புரிஞ்சதுக்கப்புறமா இதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு நான் இதில் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் கேஎம்ஆர் சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 16 3 ஆல் டிவைட் பண்ணணும். See 16 divided by 3 என்ன? See 3 1s are 3, 3 5s are 15 ஆகிடும். ரிமைண்டர் வந்து நமக்கு 1 கிடைக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 1. இந்த 16 divided by 3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோடில் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 16 ஓகே கான்கிரியன்ட். இப்போ எதால் நம்ம டிவைட் பண்ணுறோம்? இந்த 3ஆல் தான் டிவைட் பண்ணோம். ஸோ இந்த 3ன்றதை மோட் 3ன்னு எழுதுவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்களா, இந்த 16 கான்கிரியன்ட் எக்ஸ் மோட் 3ன்னு எழுதுறோம். சி இந்த கான்கிரியன்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது அப்படியே மைனஸ் ஆகி 16 மைனஸ் எக்ஸ் ஆகிடும். மிச்சம் இருக்கக்கூடியது ஈக்குவல் டு ஆகிடும். இந்த மோட் 3ன்றது 3 இன்ட்டு என்னாக மாறும். இதுக்கு என்ன மீனிங்னா ஃபைனலாக நம்ம என் அப்படின்றது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இந்த சைடில் வரும்போது 16 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம். எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா இந்த 3ஆல் இந்த நம்பரை 16லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ஆன்சர் லீஸ்டான நம்பர் ஒன்று கொடுக்கணும். அந்த ஆன்சர் 3ஆல் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக டிவைட் ஆகணும் அப்படின்றதுக்கான மீனிங் தான் இதில் வந்து இந்த மோடில் வந்து சொல்லியிருப்போம். இப்போ 16ல் லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஷினில் நமக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு. இப்போ என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 சாக்லேட் வச்சிருக்காட்டி அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட் கொடுறா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அவன்கிட்ட 4 இருக்குது, அட்லீஸ்ட் மினிமமாக எனக்கு ஒன்றாவது கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். தான் அட்லீஸ்ட்ன்றதுக்கான மீனிங். இந்த இடத்துல லீஸ்ட்னா என்ன? கம்மியாக மினிமமான நம்பர்ஸை வந்து போட்டு செக் பண்ணணும். அப்போ 1 2 3 4 தான் நம்ம போட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டாக 1 நம்ம கொடுக்கும்போது இந்த 16 மைனஸ் 1ன்றது என்ன ஆகும்? நமக்கு 15ஆக மாறிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் 1 கொடுக்கும்போது எனக்கு 15 ஆகிடுச்சு. அல்டிமேட்டாக இது என்ன ஆகும்னா இந்த 3 வந்து இந்த 15 டிவைட் பண்ணும். 3 5s are 15. ஸோ எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தேன் எனக்கு இது வந்து கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு. எக்ஸுக்கு நான் 1ன்ற மினிமமான அந்த லீஸ்ட் வேல்யூவை நான் கொடுத்து போது தான் எனக்கு இந்த த்ரூ அவுட்டாக இருக்கக்கூடிய இந்த மாடுலர் அரித்மெட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆச்சு. ஸோ இதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 71, இதுக்கு வந்து கான்கிரியன்ட்டு நேம். ஓகேங்களா? எக்ஸு மோடு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மேலே இருக்கக்கூடிய இந்த கான்கிரியன்ட்டில் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சைன் இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இந்த சைடு வரும்போது 71 இந்த ஒரு சைன் இந்த சைடில் வந்துடும், மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். ஈக்குவல் டு மோடையும் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதை 8 இன்ட்டு என்னன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் எடுத்துகிட்டு இந்த சைடு வரும்போது எக்ஸோடு சேர்ந்து வரும். 71 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டாக இந்த இடத்துல 2 இருக்கும் இந்த சைன்ஸ், அதை வந்து ஈக்குவல் டு சொல்கிறோம். மோடை நம்ம ரிலீஸ் பண்ணால் 88 என்ன ஆடிச்சு. நெக்ஸ்ட்டு 71 மைனஸ் எக்ஸ் 8 என்ன மல்டிப்ளிகேஷன் இருக்குங்களா? இப்போ என் வேணும், என் மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்னு ஒரு கன்சிடரேஷன். அப்போ இந்த 8 வந்து என்ன ஆகும்? டிவைடட் பை 8 ஆகிடும். மல்டிப்ளிகேஷன் இருக்காது. 71லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். அதுவும் என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட்னா என்ன? மிக கம்மியாக இருக்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு இங்கே 1 கொடுப்போம். 1 கொடுத்தா இது 70 ஆகும். 78ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அப்போ 8 டேபிளில் நம்ம பார்க்கும்போது எனக்கு 8 8s are 64, 8 9s are 72ன்னு வந்திருக்கு. ஆனால் எனக்கு 71லேருந்தே ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா 72 விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் 64 வந்தால் தான் இது வந்து டிவைட் பண்ண முடியும். இப்போ 71 நான் 64ஆக மாற்றணும், ஏதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தா இந்த 71 64 ஆகுன்றதை நம்ம செக் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல 71 மைனஸ் 7 கொடுக்குறேன், டிவைடட் பை 8ன்னு எழுதுகிறேன். 71ல் ஒரு 7 மைனஸ் பண்ணுறோம். என்ன ஆகும்? இங்கே 64 வந்துடும். ஓகே, 7 நம்ம மைனஸ் பண்ணும்போது 71ல் we will get 64. ஸோ 71 மைனஸ் 7ன்றது 64. இந்த 64 கீழே டிவைடட் பையில் 8 இருக்குது. இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது 8 1s are 8, 8 8s are 64. கரெக்டாக வந்து நமக்கு டிவைட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பராக தான் கொடுத்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு 1 கொடுத்து பார்க்கணும், 2 3 4 5
இது மாதிரி எதிர் கொடுத்தாலும் இங்கே வந்து டிவைட் ஆகாது. நம்ம 5 கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல, இதில் ஒரு 1 அதில் ஒரு 4 போச்சுன்னா 66 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. 6 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 65 வரும். 65 8ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டாக தான் 7 நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இந்த வேல்யூ 64 ஆகுது. 64 வந்து இங்கே அல்டிமேட்டாக 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ நமக்கு எக்ஸுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்றதை ஃபைனலாக திரும்பி கொஸ்டின் போகணும். ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. எக்ஸுக்கு நீங்கள் மிக கம்மியான நம்பர்ஸ் ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்க, எந்த நம்பரை கொடுக்கும்போது இது த்ரூ அவுட்டாக இந்த 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் தென் செகண்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 78 + x கான்கிரிவென்ட் 3 மோட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்கிரிவெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கான்கிரிவெண்ட்டை ரிலீஸ் பண்ணலாம். இங்கே 78 + x இருக்குது அண்ட் இந்த இடத்துல 3 இருக்குது. இந்த ஒரு சைனை கொண்டுட்டு இந்த சைடு வந்து இது -3 ஆகிடும். ஈக்குவல் டு போட்டுட்டோம். இந்த மோட் 5 என்ன பண்ணணும்னா 5 என்ன சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். 78 + x - 3 ஈக்குவல் டு 5n எழுதுகிறேன். அடுத்ததான் இங்கே 78 - 3 இருக்குது. 78ல் 3ஐ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 75 + x தட் இஸ் ஈக்குவல் டு 5n. நவ் n மட்டும் நம்ம வேணும் அப்படின்னா இந்த 75 + x டிவைடட் பை இந்த 5 இங்கே வரும்போது டிவைடட் பை 5 ஆகிடுச்சு. இப்போ 75 கூட மினிமமாக லீஸ்ட்டாக ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் 76 ஆகும், 2 ஆட் பண்ணும்போது 77 ஆகும், 3 ஆட் பண்ணும்போது 78 ஆகும், 4 ஆட் பண்ணும்போது 79 ஆகும், 5 ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 80 ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே டிவைடட் பையில் 5 இருக்குது. டிவைடட் பையில் 5 இருந்தால் 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஒன்று 0வால் முடியணும், அப்படி இல்லைனா 5ஆல் முடியணும். இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது, பட் ஒரு எக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். லீஸ்ட்டான வேல்யூ ஒன்று இது கூட ஆட் பண்ணணும். அப்போ 1 பண்ணால் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபைனலாக இந்த எக்ஸுக்கு நம்ம 5 அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கொடுக்கும்போது இது 80ஆக மாறிடும். இப்போ 80ஆக மாறினதுக்கப்புறமா இந்த 5ஆல் இது டிவைட் ஆகும். அப்போ நம்ம லீஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறோம், லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபைன் கொடுக்கும்போது இட் வில் பிகம் 80. 80யை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ எக்ஸ்க்கு நம்ம லீஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 5. ஸோ இந்த கொஷனில் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த லீஸ்ட் வேல்யூ அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு நம்பராக சப்ஸ்டியூஷன் பண்ணி செக் பண்ணணும். நம்ம கொடுக்கக்கூடியது லீஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். எடுத்த உடனே இங்கே 10 கொடுத்தோம்னா நம்ம 85 வரும். 10ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பு. 1 பண்ணால் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட்கான ஆன்சர். எக்ஸுக்கு நம்ம 500 லீஸ்ட் வேல்யூ கொடுக்கும்போது இந்த இடத்துல இந்த கொஷின் வந்து சால்வ் ஆகுது. ஓகேங்களா? அந்த தேர்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்ன பண்ணோம், 89 கான்கிரியன்ட் இருக்குது, ஒரு மைனஸ் எடுத்து இங்கே போட்டாச்சு. இந்த மொத்த டேமும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து மோடு இங்கே இருக்குது. மோடுக்கு முன்னாடி என்ன இருக்குது, x + 3ன்றது ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த மைனஸை போட்டு இந்த x + 3 இந்த சைடு கொண்டு வரணும். இப்போ இந்த சிம்பிள்ஸில் 2 ஈக்குவல் டு, அதாவது ஒரு ஈக்குவல் டு தான் 2 சைன் இருக்குது, அந்த ஈக்குவல் டு எழுதியாச்சு. மோட் 4 அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், 4n சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். 89 - x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 4n. 89 ஒரு மைனஸில் 3 இருக்குது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸ் தான் 89 - 3ன்றது நமக்கு 86 ஆகிடும். 86 - x தட் இஸ் ஈக்குவல் டு 4n. n மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல 86 - x டிவைடட் பை இந்த 4 இங்கே வரும்போது டிவைடடில் வந்துடும். ஓகேங்களா? 86ல் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும், லீஸ்ட் வேல்யூ 1 மைனஸ் பண்ணால் 85 ஆகும். அது வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. 86ல் 2 மைனஸ் பண்ணி பாருங்கள். 86 - 2 என்ன ஆகும், 84. இந்த 84 இந்த 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். 4 2s are 8, 4 1s are 4 எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு நான் 2ன்ற வேல்யூவை இந்த இடத்துல லீஸ்டான வேல்யூ கொடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக டிவைட் ஆகுது. அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல என்னன்னா நமக்கு 2. அண்ட் தென் ஃபோர்த் கொஷின், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 96 கான்கிரியண்ட்டாக ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு சைனை கொண்டுட்டு இந்த x/7 இந்த சைடு வந்துடுச்சு. ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டோம். இந்த மோட் 5 5 எழுதுகிறோம். அடுத்ததாக இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். 96ஐயும் 7ஐயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 96 × 7 7 6 are 42, ரிமைண்டர் 4, 7 9s are 63 + 4 என்ன ஆகும், 67. 672 minus x divided by 7 is equal to 5n. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 5ஐயும் இங்கே வந்து கொண்டு வரணும். என்னன்னும் போது இந்த 5 வந்து என்ன ஆகும், இட் வில் கம் ஹியர். ஸோ இந்த 5
672 minus x divided by 7 5 மல்டிப்ளை பண்ணோம். இங்கே வந்து 5 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்து இங்கே வரும்போது டிவைடட் ஆகிடும். பட் 7 கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ 35 ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு n. இப்போ 35ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸும் நம்ம செக் பண்ணணும். ஸோ 35ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா நம்ம 672லேருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது இது 35ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, நவ் கீழே நமக்கு டினாமினேட்டரில் 35 இருக்குது. 35 வந்து மேலே இருக்க நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் மேலே இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று 0வால் முடியணும், இல்லை 5ஆல் முடியணும். சரிங்களா? ஏன்னா இங்கே இருக்கிறது 5ஆல் வந்து எண்ட் ஆகிற ஒரு நம்பர். இந்த 5ஆல் எண்ட் ஆகிற நம்பரை ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா மேலே நமக்கு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று 0 எண்டிங்கில் இருக்கணும், இல்லை 5 எண்டிங்கில் இருக்கணும். இப்போ நம்ம லீஸ்ட் நம்பரை செக் பண்ண போகிறோம். 1 கொடுக்கும்போது இந்த இடத்துல 671 ஆகிடும், கண்டிப்பாக டிவைட் ஆகாது. நம்ம 2 கொடுக்கும்போது 670 மாறிடுச்சு, 670 வந்து மாறுது. இந்த இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 672 மைனஸ் இந்த இடத்துல 2 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ 672ல் ஒரு 2 மைனஸ் பண்ணுறோம், டிவைடட் பை 35, தட் இஸ் ஈக்குவல் டு n ஆகும். இது என்ன 670 வந்து மாறிடும். இது வந்து டிவைடட் பை 35. இப்போ 670 நம்ம 35ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 டேபிள் 5 7s are 35, 5 1s are 5, ரிமைண்டர் 1, 5 3s are 15, 2 ஆகும், 5 4s are 20 ஆகிடுச்சு. இங்கே 7ஆல் கேன்சல் பண்ணணும். 7 1s are 7, 64 அப்படின்றது 7ஆல் நம்ம கேன்சல் பண்ண முடியல. 7 9s are 63 தான் வரும். ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ இந்த நம்பரை 35ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ இந்த 2வை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக 3 4 5 நம்ம கொடுத்துட்டே போகும்போது இங்கே 5 இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஃபஸ்ட்டாக நம்ம 670 எடுத்தோம், 0வால் முடிகிற நம்பர். இதை விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பரில் 665, அடுத்ததாக 660, அடுத்ததாக 655. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நம்பர் வந்து ரிடக்ஷன் ஆகிட்டு ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகும். ஏன் அப்படின்னா இந்த 35ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 35ஆல் டிவைட் பண்ணோன்னா அந்த நம்பரில் லாஸ்ட் எண்டிங்கில் 0வோ இல்லை 5வோ இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் 2 மைனஸ் பண்ணும்போது எனக்கு 670 வந்தது. பட் இந்த 670 இந்த 35ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நம்பர் 665 தான் செக் பண்ணணும். ஸோ 665 35ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 டேபிளில் 5 7s are 35, 5 1s are 5, 5 3s are 15, again 1 வரும், 5 3s are 15. ஸோ 7ஆல் கட் பண்ணுவோம். 7 1s are 7, 7 1s are 7, ரிமைண்டர் 6, 7 9s are 63. எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு, எந்த ஒரு ரிமைண்டரும் வரல. அப்போ இந்த 672 மைனஸ் எக்ஸ் அந்த இடத்துல நமக்கு 665 வந்துடுச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 665 வந்துடுச்சுன்னா அது எக்ஸாக்டாக 35ஆல் டிவைட் ஆகணும். இப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இது 665 வரும்னு பாருங்கள். 672 மைனஸ் 7, 672ல் 7 மைனஸ் பண்ணோன்னா அதுதான் 665. இல்லை இப்படியே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஸ்டெப் இருக்குங்களா, இதிலிருந்து இந்த எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல 672 இருக்குது. இந்த 665 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 665 ஆகிடும். இப்போ 672 அதிலிருந்து 665 மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 12 மைனஸ் 5ன்றது நமக்கு 7 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 6 மைனஸ் 6 0 0. ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த இடத்துல எக்ஸுன்றது நமக்கு 7. ஓகேங்களா? அப்போ 7 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது தான் 7 எக்ஸுக்கு நம்ம கொடுத்தா இட் வில் பிகம் 665. 665 நம்ம 35ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது வித்தவுட் எனி ரிமைண்டர். ஸோ எக்ஸுக்கு என்ன லீஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸுக்கு நம்ம 7 கொடுக்கும்போது தான் இது வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த எக்ஸ். எக்ஸுக்கு என்ன வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் ஆன்சராக கொடுக்கணும். டிவைட் பண்ணி வர ஆன்சராக கொடுக்கக்கூடாது. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின், 5th கொஷின் பார்த்தோன்னா எக்ஸைஸ் 2.3ல் ஃபர்ஸ்ட்டில் 5th கொஷின் 5x கான்கிரிவென்ட் 4 mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கான்கிரிவென்ட் ரிலீஸ் பண்ணணும். இந்த ஒரு சைன் எடுத்து இங்கே போட்டு இந்த ஃபோனை போடுறோம். அதுக்கப்புறமா இங்கே ஈக்குவல் டு mod 6 6ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 5x மைனஸ் 4, 6 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வரும்போது டிவைட் ஆகிடும், ஈக்குவல் டு n. 5 கூட ஒரு லீஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணி அதில் 4 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 6ஆல் டிவைட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நம்ம 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், 5 மைனஸ் 4 1/6 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு 2 கொடுங்க. 5 10, 5 2s are 10 minus 4 divided by 6 ஆகிடுச்சு. அப்போ 10ல் 4 மைனஸ் பண்ணோன்னா என்ன 6, 6/6ன்றது 1. எக்ஸாக்டாக நமக்கு டிவைட் ஆகிடுச்சு, ரிமைண்டரே வரல. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம், இஃப்
இந்த எக்ஸுக்கு நம்ம 2 கொடுக்கும்போது இந்த இடத்துல இது வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போ என்னென்னா லீஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு 1 கொடுத்து பார்த்தோம், டிவைட் ஆகல. ரெண்டாவதாக நம்ம 2 கொடுக்கும்போது இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் 5th ஒன்னுக்கு எக்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மினிமம் லீஸ்ட் வேல்யூ இஸ் 2. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.